நேரத்தில் இந்த இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது படாத பாடுபடுத்திடுவாங்க. செல்வாக்கோடு இருந்தவங்களை செல்வாக்கு இழக்க வைப்பார்கள். புரியுங்களா? நோய் நொடி சில பேருக்கு ஏற்படும், வம்பு வழக்கு ஏற்படும், பகை அதிகரிக்கும், தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையில் எதுவெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையினை ஜென்ம கேது ஏற்படுத்தி கொடுப்பார். தொடர்ந்து பேசிக்கிட்டு வர. இப்போ அதுல சின்ன மாறுதல் ஏற்பட்டிருக்கு. என்ன மாறுதல்னா, இத்தனை நாட்களும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார். சிம்ம ராசினரான உங்களுக்கு பொதுவாக விரயஸ்தானம் அயன சயனஸ்தானம். நிம்மதியா தூக்கம் வருமா என்பது ஒரு கேள்வி. செலவுகளும் வேற கூடுதலா இருக்கும், செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செலவு பாத்தீங்கன்னா ஆதாயமான செலவாக இருக்கும், குடும்பத்திற்கு தேவையான செலவாக இருக்கும், சுப செலவாக இருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம், சிம்ம ராசினரான உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குருவின் 9ஆம் பார்வை 8ஆம் இடமான மீனத்திற்கு கிடைக்கிறது. மீனத்தில் அஷ்டம சனியாக சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சனியுடைய பாதிப்பு இனி உங்களை எதுவும் செய்யாது. இதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சனியினால் ஏற்பட்ட தொல்லைகள் என்பது இனி உங்களுக்கு இருக்காது. செலவு ஏற்பட்டு போகட்டும், பாதிப்பு இருக்குல்ல, பாதிப்பு இருக்காது. அதே நேரத்தில் ஜென்மராசிக்குள்ள கேது இருக்காரு. கவனமா இருங்க. புரியுதுங்களா? கவனமா இருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமா இருங்க. யாரையுமே நம்பாதீங்க. நீங்க இந்த நேரம் செய்ய யாரையும் நம்பாதீங்க. 7ஆம் இடத்துல ராகு. தப்பான நண்பர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். கழட்டி விட்டுருங்க, போனதா போகட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான தகவல், உங்களுடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் கேந்திர பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அப்ப 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது என்ன பண்ணுவார்னா, வேலை வாய்ப்பிற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தகுதியான நிலையினை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். பட்டம் பதவி என்ற இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். நல்ல பட்டம் பதவி என்ற இடத்திற்கு உங்களை கொண்டு செல்வார். அப்போ நிறைய சங்கடங்களை சந்தித்திருந்தாலும், இழப்புகளை சந்தித்திருந்தாலும், மீண்டும் ஒரு இடத்திற்கு நீங்கள் போகக்கூடிய நிலையினை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். தொடர்ந்து 11ஆம் இடத்திற்கும் அவர் வருவார். அதுவும் யோகமான காலமாக இருக்கும். அப்போ எதை பற்றியும் நீங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய விதி இந்த நேரத்தில் இது